कारणेन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्याविष्णुं स्थापितं भूतले स्वयं रूपगणमह्यं ददाति स्वापरत्मिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुवैष्णवंश्च श्रीरूपं सागरजातं सागरनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यादेवं श्रीराधा कृष्णपादं सहगणललिता श्रीविशाखा हे कृष्ण करुणा गोपेश गोपिका कान्ता रङ्गनाथनमस्ते कृष्णकाञ्चनगौरङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिये पञ्चतन्त्रोभ्यश्च वसन्तुभ्यो जगद्रामपावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी नामिने नमाचार्यपदाय नित्यकृपप्रदायिने गौरकदामोदर नगरनामधारिणे श्री गुरु परमानंद प्रेमानंद फलप्रदा प्रजानंद प्रदानंद सेवायं जय। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्य देशदायिने। हरे कृष्णा केदा இன்றைக்கு ராமநவமி புனர்வாசி நட்சத்திரம் நவாமி திதி சுக்லபக்ஷ சித்திர மாதம் சைத்திர மாதம் தான் சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சித்திர மாதம் அது இந்த நட்சத்திரம் ஒரு விசேஷம். அதாவது இந்த ராமநவமி ரவிவாரம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை யாரோடதுன்னா சூரிய தேவாவோடது. ராமர் சூரிய வம்சத்தில் அவதரித்தார். சூரிய வம்சம் அவதரிப்பு இன்றைக்கு. மேலும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள் ரவிவாரா. ஸோ அதனால் ரொம்ப ஒரு சிறப்பானது. அதில் நீங்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டது என்றால் நீங்கள் ஜென்ம புண்ணியங்கள் நீங்கள் செய்திருக்கிறீங்க, நிறையா புண்ணியங்கள் செய்திருக்கிறீர்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு இது இன்றைக்கு கலந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த ஸ்லோகம் இருக்கிறது. ஸ்லோகம் என்ன சரித்திரம் இருந்தால் அத்தியாயிலா 22வது அத்தியாயம் ஸ்லோகம் 34. ஆனால் இந்த ஸ்லோகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறபடி சொல்லுங்க. சாக்ரேட் தேவ பிரபன்னோ யஸ் தவாஸ்மிதி ச யாச்சதே அபயம் சர்வதா தஸ்மை ததாமி ஏதத் பிரதம் மம साक्रेतेव प्रपन्नो यास तवास्मिति च याचते अभयं सर्वदा तस्मै ददामि एतत् प्रदं मम Translation by Divine Grace C. Bhaktivedanta Swami Srila Prabhupada ki Jai. It is my vow that if one only once seriously surrenders unto me, saying, my Lord, my dear Lord, from this day I am yours, and prays to me for courage, I shall immediately award courage to that person, and he will always remain safe from that time onwards. The Ramar ஒரு சத்தியம் சொல்றார்.
இது வந்து சரமா மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. மூன்று சரமா மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. பகவத்கீதையில் வந்து ஒரு சரமா மந்திரம், அது கிருஷ்ண சொல்கிறார். வராக புராணத்தில் வந்து ஒரு சரமா மந்திரம். இப்பொழுது வந்து இங்கே ராமாயணத்தில் ஒரு சரமா மந்திரம், இந்த சரமா மந்திரம். இதில் வந்து ராமன் வந்து ஒரு சத்தியம் செய்கிறார். இது என்னோட சத்தியம் என்று சொல்கிறார். ஒருவர் உண்மையாகவே என்னிடம் சரணடைந்து, என்னுடைய பிரியமான பகவானே, இன்றைய முதல் நான் உங்களோடது அப்படி என்று என்னிடம் பிரார்த்தனை செய்து, அவன் வந்து என்னிடம் இருந்த தைரியத்துக்காக அவன் வந்து கெஞ்சி கேட்டான் என்றால் உடனே அவனுக்கு நான் அந்த தைரியத்தை அளிப்பேன். அந்த நேரம் முதல் அவன் வந்து எப்பொழுதுமே என்னுடைய பாதுகாப்பில் இருப்பான் அப்படி என்று சொல்கிறார். இது எந்த ஒரு சூழ்நிலை சொல்கிறார்? அதாவது ஹனுமானை வந்து ராமர் லங்கைக்கு அனுப்புகிறார். யார் தாண்டுவது அந்த கடலை என்று சொல்லும் பொழுது எல்லோருமே ஹனுமான் நீதான் தாண்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஹனுமான் வந்து தயங்குகிறார். இந்த மாதிரியான எனக்கு பழக்கம் இல்லையே, இப்படி இத்தனை மைல் அந்தாண்ட கடல் தாண்டியில் நமக்கு செல்ல வேண்டும், இந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்லையே, நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஜம்பவான் சொல்கிறார், உன்னுடைய பிறப்பை நீ மறந்து விட்டாய், நீ வாயுடைய மகன், உன்னால் வந்து சாதிக்காமல் இருப்பது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீ எதையும் நீ சாதிக்கலாம், அந்த தேவர்கள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்கள், அத்துடன் உனக்கு ராமநாமம் உன்னிடம் இருக்கிறது, அதெல்லாம் நீ எதையும் சாதிக்கலாம். இங்கிருந்து நீ பாஞ்சால் நிச்சயமாக நீ லங்கை போய் சேர்ந்து விடுவாய். நீ வந்து ஒரு தடவை பாஞ்சு இருக்கிறாய், கிட்டத்தடவை சூரியன் கிட்ட நீ சென்று இருக்கிறாய், அப்படி நீ ஒரு குழந்தை தான், இப்பொழுது நீ எவ்வளவு பெருசாக இருக்கிறாய், அதெல்லாம் நீ கவலைப்படாதே, நம்பிக்கையோடு நீ வந்து செல், தைரியத்தோட செல் அப்படின்றார். அப்பொழுது வந்து ஹனுமான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். பெரியவாள் ஜம்பவான் சொல்கிறார், நாமம் வேற என்னிடம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து தைரியமாக அவர் பாய்வதற்கு அவர் பின்னால் வந்து சாய்கிறார், சாய்ந்து குடிகிறார். பாய்வதற்கு குடியும் பொழுது மலைகளெல்லாம் நொறுங்கி விடுகிறது, எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மலைகளெல்லாம் நொறுங்கி விடுகிறது. அதனால தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பக்கம் போனீங்கன்னா அங்கே மலையே இருக்காது. தமிழ்நாட்டில் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா மலையே இருக்காது, மலைலாம் நொறுங்கிடுச்சு. ஸோ அவர் குனிஞ்சு அவர் வந்து லங்கையை நோக்கி அவர் பாய்கிறார். லங்கையை நோக்கி அவர் பாயும் பொழுது அந்த வேகத்தில் அவர் பாய்கிறார். ரொம்ப பயங்கரமான உயரத்தில் அவர் பாய்கிறார். பாயும் பொழுது அந்த காத்தெல்லாம் அந்த வேகத்தினால் அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த காத்தெல்லாம் அவரோட சேர்ந்து போகிறது. அந்த காத்தெல்லாம் சேர்ந்து போகும் பொழுது அங்க வந்து ஒரு புயலே உண்டாகிறது. அந்த புயல் வந்து அங்க இருக்கிற மரங்களெல்லாம் பறிச்சு சின்ன செடி மாதிரி அந்த மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் அந்த பூமியில இருந்து பறிச்சு அப்படியே அந்த ஹனுமானுடைய அதுக்குள்ள பறக்குது. எத்தனையோ மைல் பறந்து அந்த மரங்கள் எல்லாம் வந்து கடலில் இருந்து விழுந்து விடுகிறது. ஸோ அந்த மாதிரி அவர் பறக்கிறார், பாஞ்சி அவர் பறக்கிறார். அங்க இருக்கிற அந்த குரங்குகள்லாம் வந்து கண்ணை மூடி விடுகிறது. ஏனென்றால் அந்த தூசி, அந்த புயல், அந்த மரங்கள் காய்வது கண்ணை வந்து மூடுகிறது. கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்து எங்கே ஹனுமான் கேட்குது குரங்குகளாம். ஏன்னா அந்த அதிசயத்தை நம்ம பார்க்க வேண்டும், எங்கே ஹனுமான் அப்படின்னு கேட்குதுங்க அந்த குரங்குங்க. அப்படி ஜம்பவான் சொல்றார், பார் அந்த வானத்தை பார், ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கிறது தெரிகிறதான்ற. எல்லாம் பார்க்குறாங்க, ஆமா ஒரு சின்ன புள்ளி இருக்கிறது, அதுதான் ஹனுமான். எல்லாம் அதிர்ச்சிப்படுறாங்க. இப்போதான் இங்கிருந்து பாஞ்சாரு, அதுக்குள்ள அவ்வளோ தூரம் போயிட்டாரா அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே அவ்வளோ வேகத்தில் அவர் செல்கிறார். சென்று லங்கையில் வந்து அவர் இறங்குறார். இறங்கும் பொழுது அந்த வேகம், இறங்குற வேகத்தில் லங்கையில் வந்து அந்த நிலநடுக்கம் வருகிறது.
அப்ப அங்க இருக்கிற அந்த ராட்சசர்லாம் வந்து இன்னும் அது லங்கையில வந்து நல நடுக்கம், இந்த மாதிரி நல நடுக்கம் இருந்ததே இல்லையே, இதெல்லாம் புதுசாக இருக்கிறது அப்படி என்று அங்க வந்து அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க. ஸோ அவர் அந்த மாதிரி செய்யிட்டு அவர் வந்து உள்ளார போய் சீதாதேவி தேட போகிறார். போற வழியில அப்போ சின்ன அப்படியே ரூபம் வந்து சின்னதாகிவிடுது, சின்ன ரூபம் ஆயிடுது. அப்போதான் ஒரு சாதாரண குரங்கு என்று மனிதர்கள் நினைத்து அங்கே உள்ள ராட்சசர் நினைத்திருவார்கள். ஸோ உள்ளார செல்கிறார். உள்ளார சென்று அங்கே வந்து சீதாவை தேட போகிறார். வீடு வீடாக செல்கிறார் சீதாவை தேடும் பொழுது. அப்பொழுது ஒரு வீட்டில் வெளியில வந்து அவர் பார்க்கிறார், என்ன அதிசயமாக இருக்கிறது, ராமான்னு எழுதி இருக்கிறது. ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை, பல இடத்துல ராமா 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டு முன்னால வீட்டு பக்கம் எல்லாமே வீட்டு சுத்தியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற வீடுகளெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை இல்லை. ராமான்றது இந்த ஒரு வீட்டில் ஒண்டிதான். அப்ப இந்த ராட்சசர்களுடைய ஒரு பக்தனா அப்படி என்று ஆச்சரியப்படுகிறார் அந்த ஹனுமான். அப்ப இன்னும் செல்கிறார் உள்ளார. போய் பார்க்கும்போது அசோகவனத்தில் வந்து சீதாதேவி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து அவர் பேசி விடுகிறார். பேசிட்ட பிறகு தன்னை வந்து அந்த அரக்கர்கள் வந்து கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அங்க கொஞ்சம் அந்த அசோகவனத்தில் உள்ள செடி மரங்கள்லாம் அவர் வந்து பிச்சு உதறி விடுகிறார். அப்பொழுது வந்து அந்த அரக்கர்கள்லாம் வந்து அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சி அந்த ராவண முன்னால கொண்டு வர்றாங்க. ராவண முன்னால கொண்டாந்து இந்த குரங்கு வந்து அசோகவனத்தில் அடிச்சிருச்சு. கேட்குறாங்க, யாருன்றாங்க. நான் வந்து ஹனுமான், ராம பக்தன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ராமருடைய ஆளா நீ? அப்ப இவனை வந்து நெருப்பு வச்சு எரிச்சு கொண்டுடுங்கன்றார் ராவணன். நெருப்பு வச்சு எரிச்சு கொண்டுடுங்கன்றார். அப்பொழுது அங்க ஒருத்தர் வந்து எதிர்க்கிறார், விபீஷணா எதிர்க்கிறார். அண்ணா, ராவனுடைய தம்பி, அண்ணா, நம்ம எல்லோருமே வேதத்தை படித்தவர்கள், அப்ப போர் சட்டங்கள் தெரிஞ்சவர்கள். நம்ம தூதுக்கு வந்திருக்கிறான் ஒருவன் எதிரில இருந்து, அவனை நம்ம வந்து கொல்லக்கூடாது, அது வந்து பாவம் அப்படின்னு சொல்றார். அப்ப விபீஷணா சொல்றார், ராவணன் சொல்றார், நான் எப்போதுமே என்ஜாய் பண்ணும்போது தான் நீ வந்து நடுவில் வந்து சாஸ்திரம் சொல்ற. அப்படியே அவன் எரியும் பொழுது அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் நடுவில் வந்து அப்பப்போ வந்து என்னுடைய என்ஜாய்மெண்ட் கெடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீ ராவணா அப்படின்னு சொல்றேன். சரி, அவனை விட்டுடுங்க, அவனுடைய வாழல மாத்திரம் நெருப்பு எரிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் வந்து அந்த வாழ்நாள வந்து இந்த எரிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்நாள நன்மையே வந்து எரிச்சுட்டு அவர் போயிடுறாரு. அப்ப அந்த விபீஷணா சொல்றார், கொஞ்ச நாள் பொறுத்து ராவணகிட்ட, அண்ணா, பிரத்யார மணிகையை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க பிரத்யார மணிகை நீங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, இது வந்து மகாபாவம், நம்மளோட இடம் வந்து அதர்மம், அதெல்லாம் போர்ல வந்து நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ராமருடைய மனைவியை விட்டு விடுங்க, அதுக்கப்புறம் ஒன்றுனா போர் கூட நம்ம செய்யலாம், ஆனால் இப்போதுக்கு வந்து மனைவியை விட்டு விடுங்க அப்படின்றார். அவர் ராவணன் வந்து ரொம்ப ஆத்திரம் வந்து விடுது. நீ எப்பொழுதுமே நீ தடையாக நீ பேசுகிற, என்னோட இன்பத்துக்கு நீ தான் முதல் தடை அப்படின்ற. நீ தம்பியா இருந்து எப்பொழுதுமே எதிரி பக்கம் மாதிரி நீ பேசுற அப்படின்ற. அதெல்லாம் நான் சொல்றேன், உன் மேல எனக்கு இருக்கிற பொறுமை வந்து முடிந்து விட்டது. நீ நாளைக்குள்ளார இந்த லங்கையில் நீ எங்கேயும் இருக்கக்கூடாது, லங்கையில் நீ எங்கேயாவது இருந்தானா உன்னை வந்து கொன்று விடுவேன்னு சொல்ற. அப்ப விபீஷணன் வந்து லங்கையை விட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து. அவருக்கு வந்து 2 மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க விபீஷணாவுக்கு. அந்த 2 மினிஸ்டர்களை எடுத்துட்டு அவர் வந்து அப்படியே அவருக்கு வந்து அந்த பறக்கும் சக்தி இருக்கிறது. ஸோ அப்படியே அவர் வந்து பாரத தேசம் அவர் வந்து பறந்து செல்கிறார். ஆனால் வானத்தில் தான் இருக்கிறார், அவர் கீழே இறங்கலை. ஏன்னா எல்லாம் குரங்குகளாக இருக்குது, கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் குரங்குகளாக இருக்கிறது. ஸோ அவர் அங்கே வானத்தில் வந்து சொல்றார், இந்த மாதிரி ராமரை நான் பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுது வந்து சுக்ரீவாஸ் போறார் ராமர்கிட்ட, ராமா, எதிரி வந்திருக்கிறான், நம்மளை வந்து இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், என்ன மாதிரி ஆயுதங்கள் நம்ம இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போய் சொல்றதுக்கு வந்திருக்கிறான், அவனை நம்ம கொண்டு விட வேண்டும் அப்படின்றார்.
அப்படி ஹனுமான் சொல்றாரு, இல்லை தூதுக்கு வந்திருக்கிறான், அவன் என்னதான் சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னோடனே அப்போ அங்கே வர வந்து சொல்றார், இந்த மாதிரி என்னுடைய அண்ணன் ராவணா இதற்கு மேல் என்னை வந்து அவரோட சேர்த்துக்க முடியவில்லைன்னு சொல்லிவிட்டார். ஆனால் உன்னிடம் ராமா, உன்னிடம் வந்து சரணமடைய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சுக்ரீவா, அங்கடா, ஜம்பவான், மைந்தா, திவீவிடா எல்லாருமே சொல்றாங்க, லக்ஷ்மணா சேர்ந்தோம், ராமா நம்பாத, இவன் வந்து அவங்களுடைய ஆடு, ஓகே, இங்க வந்து என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து ஹனுமான் சொல்லுவார், இல்லை ராமா, இந்த மாதிரி நான் இருக்கும் பொழுது அந்த என்னுடைய உயிரை காப்பாற்றுவதுன்னு இவன் தான், அந்த ராவணனை வந்து கொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது இவன் தான் தடுத்தான், இவர் தான் தடுத்தார் இவர். அப்போ அவன் கேட்டார், அங்கே ஒரு வீடு இருக்குதே, அது உங்களுடைய வீடா, அந்த வீட்டில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு கேட்டார். அப்போ வந்து என்ன விபீஷணன் சொல்கிறார், நான் ராமா ராமான்னு எழுதியிருக்கிறேன். அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி எப்படி, ஏன் இப்படி ராமானை எழுதியிருக்கிறார்? ஏனென்றால் இது என்னுடைய நம்பிக்கை, எனக்கு தெரிந்து விட்டது, இந்த ராமருடைய செயலெல்லாம் பார்த்தால் அவர் தான் பகவான், அவர் தான் அந்த பரம்பொருள் என்று எனக்கு தெரிந்து விட்டது. ஆனால் அவருடைய நாமத்தை நான் ராமா ராமான்னு சொல்கிறேன். அதாவது அந்த சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ரமத்தே யோகினோ நண்டே சத்திய நண்டே சித்தாத்மனி ராம பாடை நாசம் பரபிரம்மன் பீடியாத்தே. அதாவது அந்த பரம்பொருளின் பெயர் வந்து ராமா. ஏன் அப்படி என்றால் அந்த பரம்பொருளை நோக்கி அந்த யோகிகள் தியானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு மனதில் வந்து இன்பம் பொங்கி விடுகிறது. அந்த அந்த இன்பத்துக்கு வந்து சமஸ்கிருதத்தில் பேர் வந்து ராமா. அதனால் அந்த பரம்பொருளுக்கு வந்து பேர் வந்து ராமா. அதே பரம்பொருள் தான் அந்த ராமா இங்க வந்து மறையாத புருஷோத்தமா. மரியாத புருஷோத்தமா என்றால் அந்த பரம்பொருள் வந்து மனித ரூபம் எடுத்து இங்க வந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று காண்பிப்பதற்காக, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலைமை இருந்தாலும், அந்த சூழ்நிலைமையில் எப்படி வேதப்படி ஒருவர் வந்து வாழ்வது அப்படி என்று அதற்காக அவர் வந்து காமிப்பதற்கு ராமாயணத்தை இந்த லீலையை வந்து நடத்துவதற்கு அவர் வந்து வந்திருக்கிறார். ஸோ அவரிடம் வந்து இவர் சரணம் அடைகிறார். அப்படி சரணம் அடையும் பொழுது அப்போ வந்து ராமர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், எவன் ஒருவன் என்னிடம் சரணம் அடைந்து நான் உன்னுடையவன் என்று சொல்கிறானோ, அவன் எப்படியாப்பட்ட எதிரியாகவும் இருந்தாலும், உன்னுடையவன் சொன்னாலும் அவனை வந்து நான் உடனே அவனுக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுப்பேன், தைரியத்தை கொடுப்பேன். அவனுக்கு வந்து அப்போது முதல் அவனுக்கு எப்பொழுதுமே அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து சுக்ரீவா வந்து கேள்வி இருக்கிறார், ராமா நீ இப்படி சொல்ற சரி, இப்போ ராவணன் வந்துட்டானா என்ன ஆகுறது? அப்ப விபீஷணா அவங்க சொல்றாரு, ராமர் சொல்றாரு விபீஷணா கிட்ட, விபீஷணா போர் முடிந்த உடனே அந்த போர் முடிந்த உடனே அந்த லங்கைக்கு உன்னை நான் ராஜாவாக்கிடுவேன் சொல்றாரு. யார்கிட்ட? விபீஷணா கிட்ட. அப்ப இவர் கேட்கிறார், யாரு? சுக்ரீவா கேட்கிறார், ராமா நீ சொல்லிட்டேன், ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இப்ப ராவணன் வந்து வந்து சரண்டர் பண்ண என்ன செய்வாரம்மா? அப்ப ராமன் சொல்றார், ராவணன் வந்து சரண்டர் பண்ணா அந்த ராவணாவை வந்து நான் வந்து ராஜா வைக்கிடுவேன், இங்கே ராஜா வைக்கிடுவேன். அந்த விபீஷணாவுக்கு வந்து நான் அயோத்தியாவுக்கு நான் ராஜா வைக்கிடுவேன். இப்போ எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகிறாங்க, இன்னும் நம்ம அப்போ ஓன் நிலை என்னது, நீ ராஜா தானே, ஓன் நிலை என்னது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமன் சொல்றார், என்னை பற்றி கவலைப்படாத, என்னோட பக்தர்களுடைய மனதில் நான் வந்து ராஜாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ராமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அன்பு சூழ்நிலை நமக்கு வந்து ஏன் ராமர் வந்து இருக்கிறார்? நீங்க நாராயண பகவானை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், பகவானே லட்சுமி நாராயணா அப்படின்னு நம்ம போய் வேண்டிக்குவோம், வேண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் அதுதான் சொல்லுவோம் நம்ம. ஸோ நாராயண பகவான் வந்து
அந்த ராஜ நிலையில இருந்து அவர் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதங்களை அளிப்பார். அது விஷ்ணு நாராயண பகவான். ஆனா ராமர் வந்து அவர் வந்து ஆசீர்வாதங்கள் அளிப்பதற்கு வரல. நீங்க பாத்தீங்கன்னா ராமாயணத்துல முழுசும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே உதவி கேட்க வர்றாரு, உதவி கேட்கிறாரு. அந்த என்ன அந்த குரங்கு கிட்டலாம் அவர் கேட்கிறாரு, என்னுடைய மனைவி வந்து கடத்தி விட்டான், எனக்கு நீங்களும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. பாருங்க, பகவானே வந்து ராமர் வந்து கேட்கிறாரு, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீன்றாரு. இந்த மாதிரியான ஒரு விசேஷம் நினச்சி பாருங்க. அதாவது இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து அகம் வர்றாரு திடீர்னு. அகம் வந்து எனக்கு வந்து ஒரு டம்ளர் வாட்டர் கொடுன்றாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லை பிடிக்காம இருக்குமா? சந்தோஷமா அப்பவுமே வர்றாரு, வந்து கேட்கிறாரு அப்படின்னு இல்லையா மனசுல. அதன் போலவே அந்த பரம்பொருள் ராமர் அவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு உதவி சரியா நினைச்சு பாருங்க. அவர் செய்ய பிடிக்குமா பிடிக்காதா? யாருக்கு செய்ய பிடிக்கும்? கை தூங்க. முன்னாள் உணவுனா கை தரப்புனா ஒருத்தர் கை அடுத்த ஜென்மம் பார்த்துக்கிறேன். முன்னாள் இப்பவே யார் பண்றாங்க? முன்னாள் உணவுனா அடுத்த ராமாயணத்துல எல்லாம் இறங்கிடுவாங்க. முன்னாள் உணவுலாம் வந்து ஒண்ணு யோசிச்சுட்டு அடுத்த ஜென்மம் இல்லாட்ட தெரியல லங்கையில பிறந்துருவாங்களோ. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி வந்து அதான் விசேஷம் பாருங்க. ஓகே, இன்னொரு வித்தியாசம் பாருங்க. அந்த ஓகே ஸோ நிறையா இருக்குது, நம்ம குறைச்சிக்குவோம். ஸோ நம்ம என்ன சாப்பிடணுன்றாரு, எல்லாம் ஆதரப்பட்டு ஏன் மேலே கல்லடிப்பீங்க, அதுக்கு ஏன் மேலே கல்லடிச்சா பரவாயில்ல, அவர் மேலே கல்லடிப்பீங்கன்னு அவர் பயப்படுறாரு. ஸோ ஓகே, ஸோ அந்த கடக்கா பாருங்க, முதல் யார் போடுறாரு ராமா? கடக்கா என்று ஒரு அரக்கி, ஒரு பெண், அதை வந்து கொள்றாரு. ஸோ கொள்றதுக்கு போறாரு. இங்க விஸ்வாமித்திர சொல்றாரு, நீ கொள்ளுட்டு, அது நிறைய கதை இருக்குது அதுல, அது இன்னொரு நாள் வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் நான். ஓகே, அவர் கொள்றதுக்கு போறாரு. பார்த்தா ஒரு பெண் அங்க நிக்கிறா. பார்க்கறதுக்கு பயம், பெண்ணுக்கு தான் பேருக்கு தான் பெண்ணு. ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குது. ஓகே, மனுஷன் சாப்பிடுவாங்க, நம்மளாம் போனோம்னா அங்கே நம்ம சாப்பிடுவாங்க, இட்லி தோசை தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம சட்னி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே நிற்கிறது. ஸோ இவர் வந்து சுடுறதுக்கு நிற்கிறாரு. உடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆஹா, இன்னும் இது ஒரு பெண்ணை நான் போடுறதா அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங், அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே ஒரு ஹெசிடேட். கிருஷ்ணா வந்து எப்படி கிருஷ்ணாவை கொண்டு வந்து யாரு? கூட்டனா, அதுவும் பெண்ணு தானே. அவர் ஒண்ணுமே யோசிக்கல, நோ ஹெசிடேஷன். இவர் யோசிக்கிறாரு, செய்யணுமா செய்யக்கூடாதா? விஸ்வாமித்திரா எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாரு, இல்லை கொள்ளலாம், இது வந்து பெண்ணு குணம் இல்லை, உடம்பு பார்த்தா தான் பெண்ணு மாதிரி தெரியுது, குணமெல்லாம் இல்லை, ஸோ உன்னை கொள்றதுக்கு வராது, அதனால முடியும் அப்படின்னு கதைகள்லாம் சொல்றாரு. வேதத்தில் இப்படி நடந்தது இப்படி சொல்றாரு. அது வரைக்கும் இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி சரி கொடுக்கலாங்க, சரி அப்படின்றாரு. அங்க வந்து கிருஷ்ணா வந்து அந்த மாதிரி திங்கிங்கே இல்லை. அவர் பார்த்தாரு, ஓகே, உரிச்சாரு பாதை, ஆத்மாவே உரிஞ்சிருச்சாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதை. சொன்ன மாதிரி அந்த கூட்டம் அப்படியே ஒத்துன்னு விழுந்துருச்சு, செத்த உடம்பு அப்படியே விழுந்துருச்சு. ஏனென்றால் இது வந்து ஆனால் பூர்ண புருஷோத்தமம், கடவுள், முழு முதல் கடவுள். அங்கே வந்து மரியாதை புருஷோத்தமம், மனித ரூபம். அப்போ நம்ம மனிதர்கள் எப்படி இது நடந்துக்கணும், யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியமும் நம்ம யோசிக்க வேண்டும். அந்த தர்மம் இருக்கிறதா இல்லையான்னு யோசிச்சு நம்ம நடக்க வேண்டும். அதற்காக அவர் வந்திருக்கிறார். ஸோ அதனால அவருடைய செயல் வேற, கிருஷ்ணாவுடைய செயல் வேற. நம்ம வந்து ராமரை வந்து ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணாவை வந்து அவரையும் ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா அவர் கும்பிடணும், அதான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ராமர் வந்து அவர் செய்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணா செய்கிற மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அந்த இல்லாட்ட போய் மலையை தூக்கணும். யார் தூக்குறது மலையெல்லாம்? நம்ம கல்லை கூட தூக்க முடியல, மிருந்தகத்தை கூட ரொம்ப நேரம் தூக்க முடியல, அப்புறம் எங்க மலையை தூக்குறது இல்லைங்களா? சரி, இங்கே முடிச்சுக்கிறேன் நான். ஓகே, ஹரி கிருஷ்ணா, நல்லது ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ராம நவமியை வந்து இன்னும் நல்லாக நம்ம வந்து கொண்டாடிட்டு நம்ம வந்து பிரசாதம் பண்ணுவோம். ஓகே, ஹரி கிருஷ்ணா.